ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்புத்துறை ராஜி. இது வந்து நவமொழிக்காகத்துக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கு. 29ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 4 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் நவமொழியாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கறது, என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது, நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எதுங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம். அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து அனுப்பியிருக்கீங்க, என்ன கோத்திரம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அனுப்பி விட்டுருங்க. சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் இன்னைக்கு. சரிங்களா? அப்போ நிறைய பேத்துக்கு இருக்கும், இப்போ நீங்கள் சாமி கும்புறவங்களுக்கெல்லாம் ஒரு முறை வந்து சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரூல்ஸ் இல்லை, இதெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்கிறீங்க. எந்த ரூலுமே இல்லாமல் எல்லாரும் செய்கிற மாதிரி இந்த உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணாத அளவுக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பதிவு அதை பற்றினது தான். நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மா சாதாரணமாக இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாலே போதும். அது என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இப்போ வாங்க நம்ம சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. வணக்கம் சிஸ்டர், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நானும் சும்மா இருக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களோட வராகி அம்மாவோட பயணம் உங்களோட கைகாட்டல்ல 4 இயர்ஸ் கிட்ட மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். 4 இயர்ஸ் அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். வராகி அம்மா தந்தது எவ்வளவோ எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்திருக்குது. உண்மையிலேயே அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் வராகி அம்மாவை கும்பிட ஆரம்பித்ததே உங்களோட யூடியூப்பை பார்த்து தான். உங்களோட முதல் கதைச்சு நான் உங்களுக்கு ஞாபகமாயும் இருக்கலாம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு யாகம் செஞ்சோண்டே இருக்கிறேன். உண்மையாக சிஸ்டர், நான் உங்களோட முதல் கதை கேட்க நான் நினைக்கிறேன், நான் சூசைட் பண்ணுறதை பற்றி கதைச்சேன். நான் இப்போ நீங்கள் தான் ஆறுதல் கூறினீங்க ஃபோனில் கதை கேட்க. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நான் வந்து மகனும் யூனி முடிச்சிட்டாரு. மகள் யூனிக்கு போகிறதுக்கு வேண்டி கொண்டிருக்கிறா. அதுவும் எல்லாமே சக்ஸஸாக முடியணும். இன்றைக்கி நான் ஒரு தைரியமான பொண்ணாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னை சார்ந்து எத்தனையோ பேர் என்னை பார்த்து அவங்களும் இன்றைக்கி வராகி அம்மாவை கும்பிட வழிக்கிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் என்று வேறு ஆக்களின் அட்வைஸ் வேற கேட்கணும். அம்மாவை எப்படி கும்பிடணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன செய்யணும் என்று உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா பெருமையில ஆக்களுக்கு சொல்லி அவைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா இது எப்போவுமே அருள் எனக்கு இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இந்த நவமூலிகை யாகம் இந்த இதெல்லாம் எப்போவுமே தொடரணும். நீங்களும் உங்களோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்க நானும் அந்த அம்மாவை வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஆரம்பத்துலேருந்து நமக்கு பெயர்கள் கொடுத்துட்ருக்காங்க நவமொழிகாகத்துக்கு. ஒரு விஷயத்துக்காக கொடுத்து இன்றைக்கி சக்ஸஸான ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க எங்கிட்ட பேசின அந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ பேசும்போது அவங்க வந்து சூசைட் ட்ரை பண்ணுற அந்த நிலைமையில் என்கிட்ட பேசினாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க இருந்தாங்க. கரெக்டாக என்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் பேசினாங்க. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அவங்க கடைசி வாய்ப்பாக தான் நான் நவமூலிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இதுலேயும் அம்மா வந்து என்னை கை விட்டுட்டாங்க, என்னை காப்பாற்றலைன்னா நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே வந்து கஷ்டத்துக்கு வந்து அந்த ஒரு முடிவுங்கிறத தேடினோம்னா யாருமே வாழ முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வராகி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி சிச்சுவேஷன் என்னென்னா, அவங்க நிறைய நல்லது நடந்தவங்களுக்கு அவங்க வந்து இப்போ மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாக இப்போ நிறைய பேர் நவமூலிகை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்பிக்கையோடு நம்ம வராகிகிட்ட கேட்குற எந்த விஷயத்துக்கும் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து இதில் பெயர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா
அனுபவபூர்வமாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து அவங்க மூலமாக வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அம்மா வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள். நவராத்திரி அப்படின்னா ஈவினிங் தான் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அதனால் வேலைக்கெல்லாம் போகிறவங்களா இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வந்து சில விஷயமெல்லாம் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆஷாட நவராத்திரி பற்றின வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஒரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. அது முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கிருந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த பதிவு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதில் நான் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது ஃபாலோ பண்ணுறவங்க அது பண்ணுங்கள். அதே போல் அந்த முறை, அதாவது அதுக்கு வந்து ரூல் இருக்குது. பீரியட்ஸாக இருக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ரூல் இருக்குது. இப்போ நிறைய பேத்துக்கு ரூல்ஸ் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அக்கா ரூல்ஸ் இல்லாமல் சாதாரணமாக நம்ம சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகணும், நான் ஆஃபீஸில் இருந்தாலும் சொல்கிற மாதிரி, அப்படி ஏதாவது விஷயம் இருந்தாலோ இல்லை மந்திரம் இருந்தாலோ சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. வராகியோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க, பயங்கர பவர்ஃபுல்லுங்க. இதை வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக சொல்கிற மாதிரியே சொல்லலாம், சரிங்களா? அந்த மந்திரம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எந்த ரூலுமே கிடையாது. நீங்கள் இதை எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் சொல்லலாம். பீரியட்ஸ் ஆயிருந்தாலும் சொல்லலாம், நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ரூல் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரம். அவ்வளோ ஒரு பவருங்க. அதாவது ஆபத்து காலத்தில் இருக்கிறாங்க, தலைக்கு மேலே பிரச்சனை போயிருச்சு, எனக்கு ஏதாவது இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் வஜ்ரகோஷம் எப்படி சொல்கிறீங்க, வஜ்ரகோஷம் சொன்னால் எப்படி உடனடியாக ஓடி வந்து அம்மா உதவி செய்கிறா, அதே போல் இந்த மந்திரம் வஜ்ரகோஷத்துக்கு நிகரான ஒரு மந்திரம் சொன்னால், ஒரு வரின்னு சொன்னால், இது வந்து அவ்வளோ ஒரு பவர் இதில் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பல வகையிலையும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துறேன். ஒரு வாட்டி சொன்னாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போ நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் பக்தானாம் அபயப்பிரதாய நமக. சரிங்களா? இவ்வளோதாங்க. மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன். பக்தானாம் அபயப்பிரதாய நமக. ரொம்ப ஈஸி. இது என்னென்னா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வழியில் இருக்கும், ஏதோ ஒரு வேதனையில் இருக்கும், நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த போய் யார்கிட்ட சொல்லுவோம்? வராகிகிட்ட தான் சொல்லுவோம். இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. போய் அம்மா கிட்ட தான் சொல்லுவோம், தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்போ நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்குனே, நம்ம அழுதமா நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்குனே, நமக்கு கஷ்டமாக அந்த கஷ்டத்துக்கு ஒரு வழி காட்டுறதுக்குனே இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் இதை மனசார பக்தியோட இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். இருந்த இடத்துலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை 9 நாட்களும் நவராத்திரி முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். நவராத்திரிக்கு அப்புறமும் நீங்கள் சொல்லலாம். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க, அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அப்போ உடனே இதை சொல்லுங்கள். நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டாம். நீங்கள் எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்கள். உங்களால் 1000 முறை சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லுங்கள். 9 வாட்டி தான் சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லுங்கள். ஒரு வாட்டி தான் சொல்ல முடியுமா? ஒரு வாட்டி சொன்னாலும் கூட நல்ல ஒரு பலம். ஒரு நிமிஷம் சொன்னாலும் இதோட பலன் வந்து இருக்கும். டெய்லி ஒரு நிமிஷம். நீங்கள் வஜ்ரகோஷம்ங்கிறது நம்ம எப்படி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு நிமிஷமாச்சும் வஜ்ரகோஷத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை தொடங்கும் போது அது நல்லதாக போய் முடிஞ்சிடும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. டெய்லி ஒரு நிமிஷம், இந்த நவராத்திரி முடிகிற வரைக்காச்சும் உங்களுக்கு சொல்ல முடியும்னா டெய்லி ஒரு நிமிஷம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க. இவ்வளோதாங்க இந்த விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்டிருந்தீங்க வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, அது நவராத்திரியில் ஈஸியாக செய்கிற மாதிரின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.